தல அஜித் நடிப்பில் உருவாகியிருக்க விடாமுயற்சி படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனம் பெற்றிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரியே இல்லை, ஃபேன் மேட் பிக்சர் கூட இதை விட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் செகண்ட் லுக் போஸ்டரை 2 போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டரில் தல அஜித் அவர்கள் ஆல் இஸ் வெல் சொல்கிற மாதிரி செஸ்ட்டில் கை வச்சுட்டு கையில் ஒரு துப்பாக்கியோட யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே எஃபெக்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2வதாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் தல அஜித் அவர்கள் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுலேயுமே எஃபெக்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் தல அஜித் அவர்களோட இந்த செகண்ட் லுக் போஸ்டர் 2 விதமாக ரிலீஸ் பண்ணிக்கிறத பார்த்து ஃபேன்ஸ் பலருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. முன்னதாக ரிலீஸ் பண்ண போஸ்டர் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தமாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போது ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் 2 விதமான போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து போன வாரம் விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் எல்லாம் அசர்பைசானில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தல அஜித் அவர்கள் அவரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃபான ஷாலினியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. திரும்ப 10ஆம் தேதி அசர்பைசானுக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 20 நாட்கள் பிளான் பண்ண மாதிரியே ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக மும்பையில் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ஒரே ஒரு ஃபைட் ஷெட்யூலை மட்டும் ஷூட் பண்ணிட்டு படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வர தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.